அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சொதப்பல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இது என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு முன்னால் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, ஏன் எக் ஒயிட் யூஸ் பண்ணி தான் பண்ணணுமா, எக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணி பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாமேன்னு சொல்லி வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் சேர்த்தே பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்கரு மஞ்சக்கரு அது கூட வெனிலா அது கூட சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுதான் நான் பண்ண பெரிய தப்பே. ஏன்னா ஃபஸ்ட்டே சுகர் ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது. அது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தும் ஒரு மாய்ச்சல் பட்டுக்கிட்டு முன்னாடியே சேர்த்துட்டேன். ஒழுங்காக வீடியோஸில் பார்த்தது மாதிரி வெறும் எக் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பவுடர் சுகர் ஆட் பண்ணி செஞ்சுருக்கலாம். அதுவாது பக்காவாக வந்திருக்கும். தேவையில்லாமல் நானாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எக்கையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட சுகரும் பவுடர் பண்ணாமல் ஆட் பண்ணிவிட்டு முன்னாடியே சேர்த்துட்டு எல்லாமே பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் செஞ்சது மக்ரூன் தான் செஞ்சுருந்தேன். ஃபுல்லாகவே ஸ்டிக்கியாக வரவே இல்லை. அது ரொம்ப லூஸாக வந்துருந்துச்சு. கடைசியில் என்னால் அவ்வளோ பைப்பிங் பேக் போட்டு நான் புழிஞ்சு பார்க்குறேன், ஒழுங்காகவே வரலை, தண்ணியாக இருந்துச்சு. அதனால ஸ்பேச்சுலா ஒரு ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வச்சு விட்டேன். கடைசியில் பார்த்தா அவனுக்குள்ளே வைக்கும்போது ஃபுல்லாகவே அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. எடுக்கவும் வரலை, செம்மையாக சொதப்பிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு.